கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேகமாக நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இந்த காலை வேளையிலே தேவ செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய வார்த்தை. எல்லாரும் தலைப்பு சொல்லுவோமா? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. கவனிங்க, இது யாருடைய வார்த்தை? சொல்லுங்க, இது யாருடைய வார்த்தை? தேவ ஆவியானவர் சொல்ல 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 தேவ மனிதர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? எழுதியிருக்கிறார்கள். ஆகையால் இந்த வார்த்தைகள், இந்த வேத புஸ்தகத்துக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள் மற்ற புஸ்தகத்துக்குள் இருக்கிற வார்த்தைகளை போல் அல்ல. வேத புஸ்தகத்திலே இருக்கிற வார்த்தைகள் வல்லமையானது, ஆற்றல் படைத்தது, அதிகாரம் பெற்றது, மேன்மையானது, அன்புள்ள வார்த்தைகள், ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள், மனமாற்றத்தை ஏற்படுத்துகிற வார்த்தைகள், விடுதலையை கொடுக்கிற வார்த்தைகள், மோட்சத்துக்கு நேராக நடத்துகிற வார்த்தைகள், சமாதானத்தை கொண்டு வருகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஞானத்தை கொடுக்கிற வார்த்தைகள். எப்படியாப்பட்ட மோசமான நபரையும் சரி செய்து நேர் வழியிலே கொண்டு வருகிற வார்த்தைகள், உயிரோட்டம் உள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உயிரோட்டம் உள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் உயிரோடு இருக்கிற வார்த்தைகள். புரிஞ்சு வராம சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் எப்படியாப்பட்ட வார்த்தைகள்லாம்? உயிரோடு, உயிரோடு. யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம் எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 1:1. இருந்தது. எல்லாம் எடுத்துக்கொண்டீங்களா? யோவான் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருந்ததா? தேவனாகவே இருந்தது. பாத்தீங்களா? இந்த வசனத்துல மொத்தம் எத்தனை குறிப்பு இருக்கு? எல்லாம் கவனிக்கிறீங்களா? எத்தனை குறிப்பு இருக்கு? 3 குறிப்பு. முதலாவது குறிப்பு என்ன? ஆதியில என்ன இருந்ததா? வார்த்தை. ஆதினா என்னது? ஆதி என்றால் என்ன? தொடக்கம், தொடக்கம், தொடக்கம். ஆண்டவருக்கு ஒரு தொடக்கம் இருக்குதுங்க. ஆண்டவருக்கு ஒரு ஆரம்பம் இருக்குதுங்க. அதுவே அவருடைய என்னது? வார்த்தை. வார்த்தை அப்படின்னா வார்த்தை இப்ப வந்ததா? ஆரம்பத்தில இருந்து இருக்குதா? சொல்லுங்க, எப்ப இருக்குது? ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு நேற்று உண்டான வார்த்தைகள் அல்ல. ஆரம்பத்திலிருந்தே கல் தோண்டி மண் தோண்டி எதுவும் தோன்றுவதற்கு முன்பே, எதுவுமே இல்லாததற்கு முன்பே, எதுவுமே இல்லாததற்கு முன்பே என்ன இருக்குது? வார்த்தை இருக்குது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதினா தொடக்கம். ஆரம்பத்திலிருந்து என்ன இருக்குது? வார்த்தை. ஆண்டவருக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, ஆண்டவருக்கு ஒரு ஆதி இருக்கு, ஆண்டவருக்கு ஒரு தொடக்கம் இருக்கு. அதுவே என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை. வார்த்தை அப்படி இடையில வந்துட்டு அப்படியே இடையில போறது இல்லைங்க. இடையில வந்துட்டு அப்படியே இடையில போறது இல்லை. ஆதியிலே வார்த்தை இருக்குது. இரண்டாவது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்ப இந்த வேத வார்த்தை எல்லாம் யாரிடத்தில் இருந்ததா? தேவனிடத்தில். மக்கள் வாயில பல வார்த்தையை பேசுறாங்க.
நீங்களும் நானும் எப்போதும் தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையை மட்டும் என்ன செய்யணும்? பேசணும். இது வேற எங்க இருந்து வரல, டைரக்டா நேரடியா யாருக்கு வந்திருக்குது? தேவனிடத்திலிருந்து, ஆண்டவர்கிட்ட இருந்து இறங்கி வந்திருக்கு வார்த்தை. ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தைகள் இறங்கி வந்திருக்கு. கர்த்தர்கிட்ட இருந்து இறங்கி வந்திருக்கு. அதனாலதான் வேத புஸ்தகம் ஒரு கதை புஸ்தகத்தை போல இல்ல, வேற ஏதோ பக்தி புஸ்தகத்தை போல இல்ல. ஆண்டவர்கிட்ட இருந்து இந்த வார்த்தைகள் வந்திருக்கு. அப்படின்னா அவர் இருதய விருப்பத்தை வார்த்தையா என்ன பண்ணிருக்கிறாரு? அனுப்பி இருக்கிறாரு. புரிஞ்சுக்கிறாங்க. கர்த்தர் அவருடைய இருதய விருப்பத்தை வார்த்தையாக என்ன செய்திருக்கிறார்? அனுப்பி இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது. அசுத்தாவிகிட்ட இருந்து வரல, ஏதோ மனிதர்கிட்ட இருந்து வரல, ஏதோ முனிவர்கிட்ட இருந்து வரல, ஏதோ பெரியவரிடத்திலிருந்து வரல, ஏதோ ஆன்மீகவாதிகள் இருந்து வரல. யாருக்கு வந்திருக்குது? தேவனிடத்தில். முதல்ல என்ன பார்த்தோம்? ஆதியில என்ன இருந்தது? ஆமா, ஆண்டவருக்கு ஒரு தொடக்கம் இருக்குதுங்க. முன்னாடி வரும் ஆண்டவருக்கு ஒரு தொடக்கம் இருக்குது. அந்த தொடக்கமே என்னது? அவருடைய வார்த்தை தான். அப்படின்னா ஆண்டவர் எங்க தொடங்கினாரு? ஆண்டவர் எதுல தொடங்கினாரு? வார்த்தை. அதனாலதான் நம்ம வேத வார்த்தைக்கு நம்ம அதிகமா முக்கியத்துவம் என்ன செய்யறோம்? கொடுக்கிறோம். அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து வந்தது. அப்புறம் மூணாவது குறிப்பு, அந்த வார்த்தை எப்படியா இருக்குது? பாருங்க, அந்த வார்த்தை எப்படி இருக்குது? தேவனாகவே இருக்குது. அதனாலதான் சர்ச்சில் என்ன வச்சிருக்கோம்? சொல்லுங்க, சர்ச்சில் என்ன வச்சிருக்கிறோம்? சொரூபம், படம், சிலை. ஏன் அதெல்லாம் வைக்கல? தேவன் எப்படி இருக்கிறாரு? நல்லா கவனிங்க. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் 3வது குறிப்பை நல்லா கவனிங்க. ஆவியானவர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்குள்ள மாற்றம் வர்றதுக்காக பேசிட்டு இருக்காரு. நான் எப்படி இருக்கிறேன்றதை உங்களுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஊருக்குள்ள நீங்க என்ன எதுக்கு பஞ்சம் இல்ல? சத்தமா சொல்லுங்க. ஊருக்குள்ள எதுக்கு பஞ்சம் இல்ல? அப்படி சொல்லுங்க. ஊருக்குள்ள எதுக்கு பஞ்சம் இல்ல? சாமிக்கு. ஆல்ரெடி வெளியே ஏகப்பட்ட இயேசுலாம் உலாவிட்டு இருக்காங்க இல்லையா? ஏகப்பட்ட இயேசு உலாவிட்டு இருக்குது. அவன் நமக்கு தெரிஞ்ச இயேசு எத்தனை இயேசு? ஒரே ஒரு இயேசு. அந்த இயேசு எப்படி வந்தாரு? மாம்சமாக வந்தார். புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு இதை 14 எழுதிருக்கு பாருங்க. யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப இயேசு எப்படி வந்தாரா? வார்த்தை எப்படி வந்தது? எடுத்துட்டு மாம்சமா வந்தா சொல்லக்கூடாதுங்க. வார்த்தை எப்படி வந்தது? மாம்சம். கவனிக்கிறீங்க இல்லையா? அங்கதான் இருக்குது யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்போ வார்த்தை இப்ப எதுவா மாறுது? சொல்லுங்க. வார்த்தை எதுவா மாறுது? வார்த்தையினால மாம்சமா மாற முடியுமா? மாற முடியாதா? அட சொல்லுங்க. வார்த்தையினால மாம்சமா மாற முடியுமா? மாற முடியாதா? வார்த்தை எதனாலும் உருவாக்கும். சொல்லுங்க. தேவ வார்த்தை எதை வேண்டும் என்றாலும் உருவாக்கும். தேவ வார்த்தை உங்களிடத்தில் இல்லாததை என்ன செய்யும்? உருவாக்கும்.
இயேசு மாம்சத்துல ரத்தம் சிந்த வேண்டியது அவசியமா இருக்குது. உடனே இப்ப வார்த்தை எதை உருவாக்குது பாருங்க, சொல்லுங்க, எதை உருவாக்குது? மாம்சத்துல யாரை உருவாக்குது? இயேசு. அப்ப உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா வார்த்தை எதை உருவாக்கும்? சத்தமா பேசுங்க. கற்பத்தின் கனி இல்லைன்னா வார்த்தை எதை உருவாக்கும்? சமாதானம் இல்லைன்னா வார்த்தை எதை உருவாக்கும்? ஏன்னா வார்த்தை இயேசு என்ற மாம்சத்தை உருவாக்கி இருக்கிற. எத்தனை பேர் நான் பேசும்போது புரியுது? மூணாவது குறிப்பு, அந்த வார்த்தை எப்படி இருந்தது? இல்லையா? அந்த வார்த்தை தேவனா. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? இப்ப என் வார்த்தையை பார்த்துட்டியா அப்படின்னா நீ இப்ப யாரை பார்த்துட்ட? எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. வார்த்தையை பார்த்துட்டியாப்பா அப்படின்னா இப்ப நீ யாரை பார்த்துட்ட? என்ன பார்த்துட்ட? தேவனை ஒருவனும் ஒரு நாளும் கண்டதில்லை. யாராவது பார்த்துருக்கீங்களா? யாராவது தேவனை பார்த்துருக்கீங்களா? கை தூக்க பார்க்கலாம். தேவனை ஒருவனும் ஒரு நாளும் கண்டதில்லை. ஆனா இன்னொரு விதத்துல தேவனை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நேரமும் நொடி என்ன செய்யணும்? பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? சொல்லுங்க, எப்படி பார்க்கிறோம்? வார்த்தையாலே. உதாரணம் சொல்லுங்களேன், எப்படி பார்க்கிறோம்? வார்த்தையாலே. மாம்ச கண்களால பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டுமில்ல, ஆவியின் கண்களாலே மன கண்களாலே பார்க்கிறோம். உதாரணம் சொல்லுவோமா? உலக மக்கள் கூட அப்படியே வார்த்தையை மாம்ச கண்களால பார்க்கிறாங்க. பார்க்கிறாங்களா இல்லையா? உலக மக்கள் கூட பைபிள் வசனம் கண்ணால பார்த்து சொல்றாங்க. அப்படி இல்லை, அதை தாண்டி ஆவியின் கண்களால் மனக்கண்களால் காண்பது. எப்படி காண்பது? தேவன் எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். ஒரு சொல்லுங்கள, எத்தனை பேர் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புறீங்க? அப்ப ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கு. அப்படின்னா வார்த்தைக்கு என்ன கொடுக்கணும்? சொல்லுங்க, வார்த்தைக்கு என்ன கொடுக்கணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? இன்னைக்கு நீங்க பிரசங்க கேட்க வந்திருக்கீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணி இருக்கிறீங்க? வந்திருக்கீங்க. ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். ஏன்? வார்த்தை தான் உங்களை என்ன செய்யும்? வாழ வைக்கும். ஒரு சொல்லுங்கள, வார்த்தை தான் வாழ வைக்கும். தேவன் வாழ வைக்கிறவர், தேவன் அழிக்கிறவர் அல்ல, வாழ வைக்கிறவர். அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வாழ வைக்கும். அப்ப வாழ வைக்கிற வார்த்தையை கேட்பதற்கு ஓடோடி என்ன பண்ணி இருக்கிறீங்க? வந்து இருக்கிறீங்க. புரிஞ்சு ராமன் சொல்லுவாமா இல்லையா? யோவான் 1:1 3வது குறிப்பை கவனிச்சீங்களா? அந்த வார்த்தை எப்படி இருக்குது? வார்த்தை என்னவா இருக்குது? தேவன். ஆனா சில வீட்டுக்குள்ள பார்க்க போறோம், என்னென்னமோ தொங்க விட்டு என்னென்னமோ மாட்டி. எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? அவங்க வீட்டுல எல்லாம் மாட்டேனா கூட பாருங்க. பிபிஎஸ் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு? சர்ச்சில் பிபிஎஸ் எப்ப நடந்தது? மே முதல் வாரமே. ஆனாலும் இந்த வசனங்கள்லாம் இன்னும் எடுக்காம ஏன் தெரியுமா வச்சிருக்கோம்? தேவன் எப்படி இருக்கிறாரு? வார்த்தையா இருக்கிறாரு. எல்லாரும் பார்க்கணும். அப்ப வார்த்தை உன் வீட்டுக்குள்ளே யாவகக்குறியாக இருக்க கடவுது. என்ன குறியா இருக்க கடவுது? யாவகக்குறியா. உன் வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? வார்த்தை. முதல் சரீரம் என்ற வீட்டுக்குள்ள வார்த்தை, அப்புறம் நீ குடியிருக்கிற வீட்டுக்குள்ள வார்த்தை. சரீரம் என்ற வீட்டுக்குள்ள வார்த்தையோட நீ பழகினாதான் உன் வீட்டுக்குள்ள நீ மாட்டி இருக்கிற வார்த்தையை நீ வாசிப்ப, படிப்ப, தியானிப்ப. கொஞ்சம் சொல்லுங்கள.
விட்டா சில பேர் அதுக்குமே என்ன போட்டுருவாங்க, கதம்பம் 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 கதம்பம். என்ன போட்டு சொல்லுங்க, புரியுது உங்களுக்கு? கதம்பம் போட்டு புகையை போட்டு. நீங்க பார்த்தது இல்லைல்ல, நான் பார்த்துருக்கேன். நல்லா நினைச்சுக்கோங்க, வார்த்தையை நீங்க வீட்டுல மாட்டி வச்சிருந்தா மட்டும் போதாது, அந்த வார்த்தையை பார்த்து 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 அதோடு பழக வேண்டும். எத்தனை பேர் வார்த்தையோட பழக விரும்புறீங்க? நீங்கள் தேவனோடு பழகினால் தேவன் உங்களோடு பழகுவார். தேவன் எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் பழகினால் தேவனுடைய வார்த்தை உங்களோட என்ன செய்யும்? பழகும். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையோட பழக ரெடியா இருக்கீங்க? எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய வார்த்தையோட பழகுறீங்க? அவ்வளவு நம்ம எல்லாரும் நம்முடைய கேள்வி கேட்டுக்கிடுவோம். நமக்கு நாம என்ன கேட்டுக்கிடுவோம்? கேள்வி. ஆனா உள்ளத்துல எல்லாரும் குற்றப்படுவோம். தேவனுடைய வார்த்தையோட பழகுற நேரம் மிக 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 குறைவு இல்லையா? எதுக்கும் பிரயோஜனமே இல்லாத நபர்களோடு அமர்ந்து பல மணி நேரத்தை வீணடிச்சு அவர் மணிக்கணக்கா தேவனுடைய வார்த்தையோடு பழக வேண்டும். ஏனென்றால் தேவன் எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஏனோக்கு யாரோடு சஞ்சரித்தான்? என்ன கவனி, ஏனோக்கு யாரோடு சஞ்சரித்தான்? சஞ்சரித்தான் என்னங்க? சஞ்சரித்தான் என்ன சொல்லுங்க? சஞ்சரித்தான் அப்படின்னா வாழ்ந்தான். பாருங்க, பொழுது விடிய போகுது. யாக்கோபு யார விட மாட்டேங்கிறான்? தேவனை விட மாட்டேங்கிறான். சஞ்சரித்தான், வாழ்ந்தான். ஏனோக்கு தேவனோட வாழ்ந்தான். ஏனோக்கு தேவ வார்த்தையோட வாழ்ந்தான். பிசாசு பாருங்க, நிறைய கவர்ச்சியை காட்டி அநேக விஷயங்களை காட்டி சுண்டி இழுத்து என்னோட நீ என்ன செய், வந்து வா, நிறைய வச்சிருக்கான். ஆனா ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தெளிவு இருக்கணும். நான் தேவனோடு என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையோடு நான் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். நான் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையோடு சஞ்சரிக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஆவிக்குரிய முதிர்ச்சினா என்ன? எந்த பிள்ளை ஆண்டவரோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறதோ அந்த பிள்ளை என்ன முதிர்ச்சி அடைகிறது? ஆவிக்குரிய முதிர்ச்சி. யார் யாரு எப்படி இருக்கிறது அவங்க செக் பண்ணிக்கிறோம். எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? நல்லா கவனிங்க. என்ன தலைப்புல பார்த்துட்டு இருக்கோம்? தேவனுடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை எதுவா இருந்தது? தேவன். அதனாலதான் பாருங்க, நம்ம வீட்டுல அதை மாற்றுறது, படத்தை மாற்றுறது, இதை வைக்கிறது. அப்புறம் செல்ஃப்ல பாத்தீங்கன்னா பாருங்க, என்னது அச்சடிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் அச்சு தெரியுமில்ல? பிளாஸ்டிக் அச்சு தெரியுமா தெரியாதான்? அதுக்குள்ள தண்ணியை ஊற்றி அதை ஓம வாட்டர் மாதிரி குடிச்சு இங்கே ஓம வாட்டர், அங்கே கோமிய வாட்டர். ஜீவ தண்ணீர். எத்தனை பேர் ஆமாம் சொல்ல போறீங்க? என்ன தண்ணீர்? ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர் என்ன? ஜீவனை கொடுக்கிற வார்த்தை. தேவன் எப்படி இருக்கிறார்? வார்த்தை. உன் இருதயத்துல ஜீவனை கொடுக்கிறார், உன் மனதுல ஜீவனை கொடுக்கிறார், உன் வாழ்க்கையில ஜீவனை கொடுக்கிறார், நீ செய்யறதுல ஜீவனை கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கிறது. ஆனா பிசாசு எப்போதுமே உன் இருதயத்துல, உன் மனதுல, உன் வாழ்க்கையில நீ மரித்த நிலைமையிலே என்ன செய்யணும்? இருக்கணும். வெளியே அநேகரை பார்க்கிறோம். அவங்க எல்லாம் எந்த நிலைமையில இருக்காங்க சொல்லுங்க? என்ன நிலைமையில? மரித்த நிலைமையில இருக்கிறாங்க. இருதயம் இன்னும் மரித்து போய் இருக்கு.
இருதயம் இன்னும் அப்படியே மரித்து போயிருக்கு, மனது இன்னும் மரித்து போயிருக்கு. அதனால செயல்களும் எப்படி இருக்கு? மரித்து போயிருக்கு. பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து வந்துட்டார, சிலுவைக்கு ஏறிட்டார, ஜீவனை கொடுத்துட்டார. அந்த ஜீவன் மரித்து போன இருதயத்தை உயிர்ப்பிக்கிறத, மரித்து போன மனதை உயிர்ப்பிக்கிறத, மரித்து போன வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறத அப்படின்னு சொல்லுவாமா? அதனால வார்த்தையை கவனிங்க, வார்த்தையை அதிகமா கவனிங்க. தேவன் எப்படி இருக்கிறார்? வார்த்தையா இருக்கிறார். தேவன் வார்த்தையா இருக்கிறார் இல்லையா? வார்த்தையா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலைல நாங்க இங்க வருவோம், நாங்க இப்படி வருவோம், இங்க இருந்து எல்லாம் பாருங்க அப்படின்னு அப்படியே கூட்ட கூட்டமா போயிட்டே இருப்பாங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு நபர் பாருங்க கருப்பா வச்சிருந்தாங்க. நான் பார்த்து பைபிள் போட சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. பக்கத்துல வந்து பார்த்தாதான் அது அவ்வளவு பெரிய கருப்பு. என்னது? அவ்வளவு பெரிய கருப்பு பர்சு. புரியுதா? நம்ம கையில என்ன எப்போது என்ன இருக்கணும்? உங்க கையில எப்போது என்ன இருக்கணும்? வேத புஸ்தகம். மண்டையெல்லாம் ஆட்டுறோம், ஆனா சர்ச்சைக்கு வரும்போது என்ன கொண்டு வரதில்லை? பைபிளை கொண்டு வரதில்லை. யாருக்கோ பாச சொல்றாரு, எனக்கு இல்ல. யாருக்கோ, எனக்கு இல்ல, யாருக்கோ சொல்ற. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தார். உங்களுக்கு சொல்லவா? சில பேர் எப்படி தெரியுமா? இயேசு நேற்றும் இன்றும் என்றும் அப்படியே தான். நாங்க சில விஷயத்துல எப்படி இருப்போம்? நேற்றும் மாற மாட்டோம், இன்னைக்கும் மாற மாட்டோம், நாளைக்கும் மாற மாட்டோம், அப்படியே இருப்போம். பார்த்துருவீங்களா? பார்த்துருவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 19:7. வேகமா. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எப்படியாப்பட்டது? வாசிங்க வேகமா. வேதம் போதும். எல்லாம் எடுத்தீங்களா? சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தருடைய வேதம் எப்படியாப்பட்டது? குறைவற்றது. கவனிங்க, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்படின்னா ஆத்துமாவை வார்த்தையை கொண்டுதான் என்ன செய்ய முடியும்? உயிரடைய வைக்க முடியும், உயிரடைய வைக்க முடியும். நம்ம உலகத்துல பார்க்கிறோம் எத்தனையோ பெரிய மனிதர்கள், ஆனா அவங்க ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்க ஆத்மா என்ன நிலைமையில இருக்கு? சொல்லுங்க, என்ன நிலைமையில இருக்கு? மரித்து போய். கவனிங்க. ஆனா உங்க ஆத்மா என்ன எப்படி இருக்கு? உங்க ஆத்மா எப்படி இருக்கு? மரித்து போய் நிலைமையில இருந்த உங்க ஆத்மாவை இந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன அடைய வச்சுக்கிட்டு இருக்கு? உயிரடைய வச்சுக்கிட்டு இருக்கு. அது பெரிய ரிசல்ட்டா வரணும், உயிரடைய வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப கர்த்தருடைய வேதம் எப்படியாப்பட்டதா? குறைவற்றது. கர்த்தருடைய வார்த்தை குறைவற்றது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவானது. தேவன் எப்படி நிறைவானவரோ, தேவனுக்கு ஏதாவது குறைவை கண்டுபிடிக்க முடியுமா? கர்த்தருக்கு ஏதாவது குறைவை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு படைச்ச வானங்கள் எவ்வளவு நிறைவா இருக்கு பாருங்க. பூமி இன்னும் எவ்வளவு நிறைவா இருக்கு பாருங்க. சமுத்திரம் இன்னும் எப்படி நிறைவா இருக்கு பாருங்க. காற்று இன்னும் எப்படி நிறைவா இருக்கு பாருங்க. சூரியன் வெளிச்சம் எப்படி நிறைவா இருக்கு. சந்திரன் இந்த வெளிச்சம் எப்படி நிறைவா இருக்கு. அப்ப கர்த்தர் நிறைவானவர்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படியாப்பட்டது? நிறைவானது. அப்ப குறைவான வாழ்க்கையை
நிறைவான வார்த்தை என்ன செய்யும்? சரி பண்ணும். புரிஞ்சு வராம சொல்லுங்க. ஒருவேளை வாழ்க்கையில குறைவு இருக்கா? அப்ப உள்ள என்ன வரணும்? என்ன வார்த்தை வரணும்? நிறைவான வார்த்தை. அப்ப குறைவுள்ள வாழ்க்கையை நிறைவாக்குகிற வல்லமை எதுக்குள்ள இருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள. புரிஞ்சு கொள்ளாம சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. குறைவான என் வாழ்க்கையை நிறைவான தேவனுடைய வார்த்தை மாற்றுகிறது. குறைவான என்னை நிறைவான கர்த்தருடைய வார்த்தையை மாற்றுகிறது. மரித்து போய் இருந்த என் ஆத்துமாவை கர்த்தருடைய வார்த்தையை உயிரடைய செய்கிறது. அதனால உங்க ஆத்மா இன்னும் உயிரடையணும். இன்னொரு உங்க ஆத்மாவை இன்னும் என்ன செய்யணும் நினைக்கிறார்? மரித்து போன நிலைமையில கொண்டு போகணும். பாருங்க, ரட்சிக்கப்பட்டு சில பேர் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க இல்லையா? உடனே இல்லையா? அப்ப அவங்க ஆத்மாவை இப்ப என்ன நிலைமையில இருக்கு? மரித்து போன நிலைமையில. அப்ப அவங்க ஆத்மாவை மரித்து போன நிலைமையில கொண்டு போனது யாரு? பிசாசு. இவங்க இடம் கொடுத்ததுனால பிசாசு அவங்க ஆத்மாவை மறுபடியும் மதித்த நிலைமை கொண்டு போயிட்டான். அவங்க உலக பிரகாரமான காரியங்கள் ஈடுபட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? ஓ, என் ஆத்மாவை மறுபடியும் மரித்து போன நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு பிசாசு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறானா? அப்படி என்றால் நான் இன்னும் என் ஆத்துமாவை நிறைவான வார்த்தையினாலே வாழ வைக்கிற ஜீவனுள்ள வார்த்தையினாலே நான் என்ன செய்ய வேண்டும்? என் ஆத்துமாவை வாழ வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன்? ஆத்துமா எந்த அளவுக்கு வாழ்கிறதோ அந்த அளவுக்கு வெளிப்பிரகாரமான வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேர் ஆசீர்வாதமா வாழ விரும்புறீங்க? அதான் புரிஞ்சுக்கோங்க. மனதுல மாற்றம் வந்து அது ஆசீர்வாதமா வெளியே வரும். அப்ப முதல்ல எங்க நடக்கணும்? வெளியவா உள்ளையா? கவனிங்க. வெளியவா உள்ளேவா? உள்ளங்க. ஆனா உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? மாற்றம் எங்க வரணும்? வெளியே. இல்லையா? எல்லா வேஷமும் எங்க போட்டுக்கிறாங்க? சொல்லுங்க. எல்லா கலர் வேஷம் என்ன அது இது எங்க போட்டுக்கிறாங்க? ஆனா உள்ள என்ன வரல? மாற்றமே வரல. ஆளு என்ன ஆளு? அதே ஆளுதான். ஆனா மாற்றம் எங்க வரணும்? உள்ள மாற்றம் வரணும்னா உள்ள என்ன போகணும்? கர்த்தருடைய வார்த்தை. ஏன் கர்த்தருடைய வார்த்தை போகணும்? வார்த்தையே யாரா இருக்கிறாரு? தேவனா இருக்கிறார். வார்த்தை உள்ள வந்துருச்சுன்னா யார் உள்ள வந்துட்டா? தேவனே வந்துட்டா. ஒரு அமைஞ்சலாம். அப்ப வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? மாறிடும். வெளியே ரிசல்ட், சரீரத்துக்கு வெளியே ரிசல்ட், குடும்பத்துல ரிசல்ட், வாழ்க்கையில ரிசல்ட், வீட்டுக்குள்ள ரிசல்ட், கையின் பிரயாசத்துல ரிசல்ட், வேலையில ரிசல்ட், வியாபாரத்துல ரிசல்ட், பிள்ளைகள் காரியங்கள ரிசல்ட். என்ன ரிசல்ட்? பிளஸிங் என்ற ரிசல்ட். ஒரு அமைஞ்சல எதிர்ப்பு பேச புரியுது. அதனால நேரத்தை எப்படி செலவிடுறோம்? காலத்தை என்ன செய்ய வேண்டும்? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம்? வார்த்தைக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம்? வார்த்தையோடு பழகிறதுக்கு எவ்வளவு நேரத்தை கொடுக்கிறோம்? நான் 40 வருஷம் கட்சிக்கு வர்றேங்க, 50 வருஷம் வர்றேங்க, 20 வருஷம் வர்றேங்க, 15 வருஷம் வர்றேங்க. நல்லதுங்க. வார்த்தைக்கு எவ்வளவு நேரங்க கொடுக்குறீங்க? பரலோகம் அதைத்தாங்க பார்க்குது. நான் அப்படியே யதார்த்த பேசிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு புரியுது நான் பேசுறது? அப்படியே யதார்த்த பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? சில பேர் பாருங்க, உட்கார்ந்தா ஏசுப்பாங்க, தும்முனா ஏசுப்பாங்க, குனிஞ்சா ஏசுன்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ள இதோட பழக மாட்டாங்க. நீங்க அப்படியாவது பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்த்தது போல நான் பார்த்திருக்கேன். புரியுதா? வார்த்தையோடு பழகி கொண்டே இருக்க வேண்டும். வார்த்தையோடு பழகி கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் வாழ்க்கை எப்படி மாறும்? ஆசீர்வாதமாய் மாறும்.
உயர்வு வரும், மேன்மை வரும், பாதுகாப்பு வரும், சாட்சியாய் வாழ முடியும், மோட்சத்துக்கு ரெடியாக முடியும். மோட்சத்தை விடக்கூடாது. வேகமா சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் வசனங்கள் காட்டணும். சங்கீத புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து. முதல் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணும்? உங்க இருதயம், உங்க மனசு எதுல பிரியமா இருக்க கற்றுக்கொள்ளணும். எதுல பிரியமா? எதுல பிரியமா? செல்லுபோனுக்குள்ள கண்டதையும் பார்க்கறதுல பிரியமா? டிவிக்குள்ள கண்டதையும் பார்க்கறது பிரியமா? இல்ல கண்ட காரியத்துல ஈடுபடுறதுல பிரியமா? இல்ல கண்ட வார்த்தைய பேசுறதுல பிரியமா? எதுல பிரியம்? கவனிங்க, எதுல பிரியம்? அவ வார்த்தையை குறித்த மேன்மை. சில பேர் ஜாலியா பேசல பிரியமா இருக்காங்க, ஜாலியா சாக் அடிக்கிறத பிரியமா இருக்காங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா. தாவீது கண்டுபிடிச்சான், ஒன்ன கண்டுபிடிச்சான். என்ன கண்டுபிடிச்சான்? கர்த்தருடைய வேதத்துல எப்படி இருக்கணும்? பிரியமா. எல்லாரும் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருப்பேன். நாங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருப்போம். அவருடைய வேதத்தில் எப்படி இருக்கணும்? யாரு கர்த்தருடைய வார்த்தையில பிரியமா இருக்கிறாங்களோ அவங்க தான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பாங்க. இல்ல அப்படின்னா பெயர் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. என்ன கிறிஸ்தவர்கள்? கவனிங்க, என்ன கிறிஸ்தவர்கள்? சரி, நீங்கெல்லாம் என்ன கிறிஸ்தவர்கள்? பாரம்பரியம் ஒரு பக்கம் இருக்குன்னா இன்னைக்கு பாரம்பரிய பெந்தகோஸ்துன்னு ஒரு பக்கம் ஆகி போச்சு. தெரியுமா உங்களுக்கு? நீங்க எப்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற கிறிஸ்தவர்களா இல்ல பெயர் கிறிஸ்தவர்களா? கிறிஸ்தவர்கள் பல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, புது வருஷ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஈஸ்டர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? திடீர் திடீர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நீங்க எப்போதும் நீங்க யாரு? கிறிஸ்தவர். எப்போதும் கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கிறீங்க? பிரியமா இருக்கிறீங்க. இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்யறீங்க? தியானிக்கிறீங்க. ஒரு ஆமைகளே, இரவு பகலும் யாரு ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறாங்களோ, யாரு அவருடைய வேதத்தின் மேல பிரியமா இருக்கிறாங்களோ, பாருங்க, வேதத்தின் மேல பிரியமா இருக்குதுன்னா வேதத்தை பாருங்க எடுத்து முத்தம் கொடுக்கறது இல்லை. சில பேர் பாத்தீங்கன்னா பைபிளுக்கு என்ன கொடுத்துட்டு இருப்பாங்க? முத்தம் கொடுங்க. முத்தம் கொடுத்தோன்னா பரலோகம் திறக்கப்பட்டு மேல இருந்து என்ன வந்துடும்? ஆசீர்வாதமா கொட்டோன்னு என்ன பண்ணிடும்? கொட்டும் பாருங்க. சில பேர் பாருங்க பூதர்கள் வச்சிருப்பாங்க பைபிள்ல. கேட்டாச்சு அது என்னது? பரிசுத்தமான புஸ்தகம், அதனால யாருமே என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் எப்படி இருக்கு? எழுதிக்கிட்டா இல்லையா? பழகிட்டே இருக்கணும் பாருங்க. அதுக்கு வேற பைபிள் வாங்க முடியாம பாஸ்டர் இருக்காரு தப்பா என்ன செய்யறாதீங்க, நினைச்சிடாதீங்க. இதுல நிறைய உள்ள என்ன இருக்கு? குறிப்புகள் இருக்கு. அதை எப்படி இன்னொரு புது பைபிள் வாங்கி மாத்துறது? அதுக்கு நேரம் வேணுமே. அதுதான் விஷயம். அப்படின்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தை எப்படி இருக்கணும்? தியானம். தியானம்னா எப்படி இருக்கிறது? ஒரு காலு மேல ஒரு காலை போட்டு ஒரு விரலால ஒரு பக்கம் மூக்கு ஓட்டையை மூடி, அப்படியா? இருதயத்திலே மனதிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வது? ஓட விட்டு கொண்டே இருக்கணும். இந்த ஒட்டகம், ஆடு, மாடு, அதோட குறைஞ்சு சேர்த்துக்கோங்க. வேகமா எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ண உள்ள அனுப்பாது. என்ன பண்ணும்? ஓரமா வச்சுக்கோம். அப்புறம் சாவகாசமா ஒரு இடத்துல போய் நின்னோம், ஒரு இடத்துல படுத்தோம், ஓரமா இருக்குது என்ன பண்ண? வெளியே எடுத்து என்ன பண்ணும்? அசை போடும்.
சக்கையா இருக்கிறத அசை போட்டு என்னமா மாத்தணும், கூட மாத்தி அதுக்கப்புறம் எங்க அனுப்பும், வகுப்புக்குள்ள. அது போசாக்கா போய் சேரும். நீங்க அதான் தியானம். உள்ள இருக்கிற வசனத்தை வெளியே எடுத்து அதை ஒரு நிச்சயத்தோடு திருப்பி 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 சொல்லுவது, சொந்தம் கொண்டாடுவது, வசனத்தின் மேல வார்த்தை மேல சொந்தம் கொண்டாடுவது. சரியா? அது ஆசீர்வாதமாய் மாறும். எது ஆசீர்வாதமாய் மாறும்? இப்படியாப்பட்ட செயல்கள் தான் ஆசீர்வாதமா மாறும். இல்லைன்னா நாங்க கிறிஸ்தவங்க, அதனால வீட்டுல என்ன வச்சிருக்கோம், வசனம் வச்சிருக்கிறோம். ஆமா, நாங்க கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி, புது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் என்ன தட்டுவோம் சொல்லுங்க, என்ன தட்டுவோம்? தூசிய தட்டுவோம். இல்ல இல்ல இல்ல, பிரியமா இருக்கணும், தியானிக்கணும். பிரியமா இருந்து தியானிச்சாதான் அது எதுவா மாறும், ஆசீர்வாதமா மாறும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலருக்கு தோரா உயிர் நாடி. எத்தனை ஆமஞ்சல போறீங்க? இஸ்ரவேலருக்கு தோரா என்னது? உயிர் நாடி. நீங்கள் நானும் இஸ்ரவேலின் புது உடன்படிக்கை பற்றியா இருக்கிறோம். அப்படின்னா முழு தோரா கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்கணும்? உயிர் நாடியா இருக்கணும். முழு வேத புஸ்தகம் உயிர் நாடியா இருக்கணும். வேத வார்த்தையோட பழகிட்டே இருக்கணும். வாய் திறந்த வார்த்தையை பேசணும், வாய் திறந்த வசனத்தை பேசணும். கண்ட வார்த்தையை பேசக்கூடாது. அந்நியரை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதிருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 21வது வசனத்தை வேகமா எடுத்துக்குவோம். ஏசாயா 59. ஏசாயா 59 21. சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க, பிள்ளைகளுக்கும் சேர்த்து அது ரொம்ப முக்கியம். எடுத்தீங்களா? ஏசாயா 59:21. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும். வார்த்தை ஆண்டவர் எங்க அருள்றாரு? வாயில். ஏன்? வாயில தான் வார்த்தையை நம்ம மறுபடியும் என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். சொல்லுவாங்கல்ல, சில பேர் சொல்லுவாங்கல்ல, உங்க வாயை திறந்தாங்க என்ன ஆகும்? பச்சை மரமே என்ன ஆயிடும்? சிலர் என்ன சொல்லுவாங்க, பாத்துக்கோ என் நாக்கு என்ன நாக்கு? கருநாக்கு. பாத்துக்கோ சொன்ன அப்படியே என்ன பண்ணிடும்? நடந்துடும். அது அவங்க இருந்து போட்டோம். உங்க வாயில ஆண்டவர் ஏன் வார்த்தையை வச்சாரு? வார்த்தையை மறுபடியும் என்ன செய்யணும்? பேசணும். என் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும், என்றென்றைக்கும் கடைசி வரைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் என்றென்றைக்கும் என்ன செய்யறதில்லை? நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க இருதயத்துல உங்க வாயில வார்த்தை இருந்தாதான் அது மறுபடியும் எங்க போகும்? உங்க பிள்ளைகளுடைய இருதயத்துல வாயில வரும். உங்க பிள்ளைகள் இருதயத்துல வாயில வார்த்தை இருந்தாதான் அப்புறம் அவங்களுக்கு பறக்கிற பிள்ளைகளுக்குள்ள என்ன இருக்கும்? வார்த்தை.
வார்த்தை. அப்ப எப்போதுமே பிள்ளைகிட்ட எதை பேசணும்? என்ன வார்த்தையை பேசணும்? மொட்டையா வார்த்தைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் இருக்கு. வேத வார்த்தைகளை தாண்டி வெளியே நிறைய வார்த்தைகள் இருக்கு. தூசணமான வார்த்தைகள் இருக்கு, குழப்பமான வார்த்தைகள் இருக்கு, கெட்ட வார்த்தைகள் இருக்கு, அவிசுவாசமான வார்த்தைகள் இருக்கு, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள் இருக்கு. ஆனா வேதத்துல நமக்கு என்ன வார்த்தைகள் இருக்கு? எல்லாம் பிரயோஜனமான வார்த்தைகள். அப்ப பிள்ளைகளுக்கு நம்ம வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளை ஏன் கூட்டுவாங்க? ஆலயத்துக்கு கூட்டுவாங்க. பிள்ளைகளை ஏன் ஆலயத்துக்கு கூட்டுவாங்கன்னு சொல்றோம்? பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்து யாருடைய வார்த்தையை கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். முதிர் வயதிலும் அதை நீ என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. உங்க பிள்ளைகள் வந்து ஆலயத்துல வார்த்தையை கேட்கலன்னா பிசாசு அவங்களுக்குள்ள வேற வேற வார்த்தையை போடுவான். உலக வார்த்தைகளை போடுவான். உலக வார்த்தைகளுக்குள்ள வேற சுபாவத்தை ஏற்படுத்தும். அவங்க வேற காரியங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. கவனம். அப்ப உங்க வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் நீங்க கூடாது. உங்க பிள்ளைகள் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை நீங்க கூடாது. அப்புறம் அவங்களுக்குள்ள இருந்து வர்ற பிள்ளைகளுக்குள்ள ஒரு சந்ததியின் மேலும் ஒரு சந்ததி, ஒரு சந்தானம். உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள், உன் பேத்தி பிள்ளைகள், உன் கொள்ளு பேர பிள்ளைகள், உன் கொள்ளு பேத்தி பிள்ளைகள், அப்புறம் அடுத்து 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 வாயில் என்ன இருக்கணும்? வார்த்தை. என்ன வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. அப்ப வாயில எப்போது கர்த்தருடைய வார்த்தை இருந்ததுன்னா அந்த வார்த்தையை பிரயோகித்தால், அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் அந்த வார்த்தை எதுவாக மாறும்? ஆசீர்வாதமா மாறும். சும்மா போய் ஆண்டவரே ஆசீர்வதிங்க 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 அப்படின்னா கர்த்தர் உள்ளங்களை என்ன செய்கிறவர்? ஆராய்ந்து பார்க்கிறவர். உள்ள வார்த்தை இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொருடைய இருதயத்துல வார்த்தை இருக்கா? வார்த்தை நிலைச்சிருக்கா? அந்த வார்த்தை வாயின் வழியை பயன்படுத்துறாங்களா? அப்ப அதுதான் ஆசீர்வாதமாய் மாறும். அதுதான் நன்மையாய் மாறும். அதுதான் உயர்வாய் மாறும். அதுதான் மேன்மையாய் மாறும். அதுதான் எல்லாம் வாய்க்க செய்யும். அடுத்து ஒரு வசனம் பாருங்க, முடிச்சுக்குவோம். யோசுவா புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம். இவ்வளவு கேட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? கையில பையில வச்சிருக்கீங்களா? வீட்டுல போய் என்ன பண்ணுவீங்க? வீட்டுல வச்சுட்டு கவனிங்க. நான் என்ன வசனம் சொல்லல, வசனம் சொல்லல. இப்ப என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, வசனம் சொல்றேன், அப்புறம் பாருங்க. இல்ல இப்ப நான் இப்ப பிரசங்கத்தை முடிச்சிருவேன். நீங்கள வீட்டுக்கு போயிருவீங்க. வீட்டுல போய் எதை வச்சிருவீங்க? சொல்லுங்க. வீட்டுல போய் என்ன இப்ப கையில என்ன கொண்டு வந்துருக்கீங்க? அதை கொண்டு போய் வீட்டுல என்ன பண்ணுவீங்க? வச்சிருவீங்க. அப்புறம் எப்ப எடுப்பீங்க? பைபிள் கொண்டு வராதுன்னு என்ன சொல்றாங்க? இதெல்லாம் எங்களுக்கு இல்ல. பைபிள் யாரு கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு. அடுத்த வாரம் பைபிளை கொண்டு வந்தீங்கன்னா உங்களை போல் பரிதவிக்கப்பட்டவர் ஒருவரும் என்ன செய்ய மாட்டார்கள்? இருக்க மாட்டார்கள். அனுதினமும் இதோட பழகணும். வேத புஸ்தகத்தோட பழகணும். அப்படி இல்லைன்னா அவர்களோடு வந்து யாரு பழகுவா? சொல்லுங்க. அப்படி இல்லை என்றால் அவர்களோடு வந்து யாரு பழகுவா? பிசாசு வந்து என்ன பண்ணுவான்? பல ரூபத்தில, பல செயல்களில், பல கிரியைகளில், பல நபர்கள் மூலமா பழகுவான். அவன் ராஜ்யத்தை கட்டுவான். ஆனா ஆண்டவர் நமக்கு யாருடைய ராஜ்யத்தை கட்டுன்னு சொல்லியிருக்காரு? ஏன் ராஜ்யத்தை நீயே கட்டு. சரி, இப்போ வசனத்துக்கு வருவோம். யோசுவா புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 23:14 வாசிங்க. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்களேன். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை. இதுதான் தேவனுடைய திட்டம். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுவாமா?
உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஒண்ணு கூட என்ன செய்யக்கூடாது, தவற. ஒருவேளை தவறிடுச்சுன்னா அதுக்கு யாருங்க காரணம்? ஏசுநாதரா இல்ல நம்மளா? உங்களுக்கு ஒரு வேகமா ஒரு சத்தியத்தை சொல்ல போறேன். ஆசீர்வாதம் பெருசா இல்ல கர்த்தருடைய வார்த்தை பெருசா? எல்லாம் கவனிக்கிறீங்களா இல்லையா? ஆசீர்வாதம் பெருசா கர்த்தருடைய வார்த்தை பெருசா? ஏன் தெரியுமா? இப்ப நீங்க கவனிச்சுக்கோங்களேன். ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட போய் இப்ப ஆசீர்வாதத்தை வாங்கினால, ஆசீர்வதிச்சாரு இல்லையா? ஆபிரகாம் யார ஆசீர்வதிச்சாரு? ஈசாக்கு. எப்படி ஆசீர்வதிச்சாரு? அப்ப ஆபிரகாம் வாயிலிருந்து என்ன வந்தது? ஆசீர்வாதம் வந்தது. என்ன வந்தது? வார்த்தை. சரி, ஈசாக்கு யாக்கோப ஆசீர்வதிச்சார்ல, அவ வாயிலிருந்து என்ன வந்தது? ஆசீர்வாதமா? ஆசீர்வதிக்கிற வார்த்தை. ஆனா முற்பிதாக்களுக்கு தெரிஞ்சிருந்தது, ஆமா அவங்கெல்லாம் நம்முடைய பெற்றோர்கிட்ட இருந்து ஆசீர்வதிக்கிற வார்த்தை என்ன செய்யணும்? வாங்கணும். எது புரியுது நான் பேசுறது? என்ன வாங்கணும்? அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சது ஆசீர்வாதத்தை விட எது முக்கியம்? அவங்களுக்கு வாயிலிருந்து வர்ற வார்த்தை. ஏன்? அந்த வார்த்தை தான் எதை கொடுக்கும்? ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அதான் கேட்டேன், ஆசீர்வாதம் பெருசா தேவனுடைய வார்த்தை பெருசா? இப்ப சில பேர் தேவனுடைய வார்த்தையை விட்டுட்டு எதை தெரியுமா பிடிக்கிறாங்க? வெறும் எத்தனை பேர் புரியுது? ஏன் சக்சஸ் இல்ல? ஏன் உயர்வு இல்ல? ஏன் மேன்மை இல்ல? ஏன் வளர்ச்சி இல்ல? ஏன் அதே குறைவு? ஏன் அதே பிரச்சனை? ஏன் அதே பற்றாக்குறை? ஏன் அதே தடுமாற்றம்? ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வார்த்தையை விட்டாச்சு. அது தேவையில்லை, வார்த்தை தேவையில்லை. எது மட்டும் வேணும்? ஒரு பழம், எங்க ஊர்ல ஒரு பழம், தும்ப விட்டுட்டு என்ன பிடிக்கிறது? வாழை பிடிக்கும். அநேக கிறிஸ்தவர்கள் இதான் செய்யறாங்க. நம்ம கூட சில பேர் அப்படி இருக்கலாம். புரியுதா? சில பேருக்கு இயேசுடைய போதனைகள் தேவையில்லை. ஆனா இயேசு நடந்தது என்ன வேணும்? ஆசீர்வாதம். எப்படி வரும்? மகனே, என் வார்த்தையை கேள், என் கற்பனைகளை கைக்கொள். அப்பதான் உனக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும், நன்மை வரும், உயர்வு மேன்மை எல்லாம் வரும். புரியுதா புரியலையா? அப்ப முடிச்சிருவோம். இதோ இன்று நான் உலகத்தார் எல்லோரும் போகிற வழியை என்ன செய்யறேன்? போறேன். உங்க தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன என்ன வார்த்தைகள்? சில பேர் சொன்ன வாயத்திலிருந்து வேற மாதிரி வந்து பார்த்துக்கோ. அப்படியா? நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? ஒரு நீங்க பாக்குற போல நான் பார்த்திருக்கேன். ஆனா நம்ம வாயத்திலிருந்து என்ன வரணும் சொல்லுங்க. ஒரு ஊத்துல இருந்து கொஞ்ச நேரம் நல்ல தண்ணி, கொஞ்ச நேரம் உப்பு தண்ணி என்ன செய்யாது? சொல்லுங்க. இப்போ ஒரு குழாய் இருக்குங்க, குழாயில கொஞ்ச நேரம் வந்து நல்ல தண்ணி, கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன தண்ணி? அப்படி வந்து கொஞ்ச நேரம் பாருங்க, அது சாக்கடை தண்ணி என்ன பண்ணிடும்? அதனால நல் வார்த்தைகள், தேவனுடைய என்ன வார்த்தைகள்? நல் வார்த்தைகள். எல்லாரும் சொல்லுங்க, நல் வார்த்தைகள். பின்னாடி சொல்லுங்க, நல் வார்த்தைகள், நல் வார்த்தைகள். அதான் பைபிள் சொல்லு, யாரையும் என்ன செய்யாத, தூசிக்காத. யாராவது உங்களை தூசிச்சா அவங்க நீங்க என்ன செய்யுங்க? இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிங்க. ரகசியத்தை சொல்றேன், அந்த ஆசீர்வாதம் திருப்பி யார் கொடுத்துரும்? சொல்லுங்க, வந்துடும். யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சா அவங்களை ஆசீர்வதிங்க. ஒரு சத்துரு பசியா இருந்தால் அவன் உண்பதற்கு என்ன கொடு? போஜனம் கொடு. அவன் தாகமா இருந்தால் குடிக்க என்ன கொடு? தண்ணீர் கொடு. இப்படி செய்வதனால்
அவன் தலையில நீ அக்கினி தலல என்ன செய்கிறான்? குவிக்கிறான். தீமைக்கு என்ன செய்? நன்மை செய். கெட்ட வார்த்தை பேசினா இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யற? ஆசீர்வதிக்கிற. யாராவது உங்களை தூசிச்சா இயேசுவின் நாமத்தினால நீங்க எப்படி இருங்க? நல்லா இருங்க அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன்னா தேவன் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வருதுன்னா நாம் யாருடைய சாயல படைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயல படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம வார்த்தைகள் என்ன வரணும்? நல்ல வார்த்தைகள். என்ன பார்த்து இந்த வார்த்தையை நீ சொன்ன, இப்ப உள்ள இருந்து நான் என்ன செய்யறேன்? உள்ள வச்சிருக்கிறேன். எடுக்கிற மாதிரி அடுக்கு மொழியில என்ன மொழியில? என்ன மொழி? அடுக்கு மொழியில எடுக்கிற பாருங்க. நம்ம இருதயத்துல நிறைய என்ன செய்யலாம்? பார்க்கலாம் பாருங்க. அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3, 4 மணி நேரம் கூட என்ன பண்ணோம்? போய்கிட்டே இருக்கும் பாருங்க. ஓயாத மலை. என்ன மலை? ஆமா, ஓயாத மலை. ஆமா, மலை நின்று சில தூரம் என்ன பண்ணோம் பாருங்க. தேவன் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகாது. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட தவறாது, நிறைவேறும். புரிஞ்சுக்கிறாம சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு வார்த்தை கூட தவறாது, நிறைவேறும். விடாம சொல்லுங்களேன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நல்லா சிரிச்சு சந்தோஷமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நிறைவேறும். அதனால இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி 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 என்ன செய்யணும்? சொல்லணும். உட்கார்ந்து அவங்க பிரச்சனையை கேட்டு அப்புறம் அவங்க பிரச்சனை சொல்லணும். இவங்க உள்ளது பொங்கும். நம்மளும் நம்ம பிரச்சனை என்ன செய்யணும்? சொல்லணும். பொங்கோன்னு பிசாசு நல்லா பொங்க விடுவான். என்ன விடுவான்? பொங்க விட்டு கடைசி என்ன வச்சிருவான்? சொல்லுங்க. கடைசி என்ன வச்சிருவான்? பொங்கலே வச்சிருவான். யாராவது உங்க பிரச்சனையை போட்டுனாங்க அப்படின்னா இதுக்கு எல்லாம் தீர்வு ஆண்டுடைய வார்த்தை. என்ன சொல்லணும்? வார்த்தை. கர்த்தருடைய சமூகம். சரியாயிருங்க, எல்லாம் சரியாயிருங்க, மாறிடுங்க அப்படி சொல்லி விட்டுட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு சில பேர் அப்பதான் கண்ணெல்லாம் கலங்கும். எங்கெல்லாம் கலங்கும்? கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஃபீலிங்லாம் வந்து அவங்க கொட்ட ஆரம்பிப்பாங்க. பிசா சொல்லுவான், சூப்பர், இப்போதான் 2 பேர் சேர்ந்து எனக்கு எப்படி ஊழியம் செய்றீங்க? அது தீவிரமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்க. உன் வாய் எல்லா காவலோடும் சொல்லுங்க. உன் வாய் எல்லா காவலோடும் காத்துக்கொள். வாயை திறந்த வார்த்தையை பேசணும். என்ன வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. இல்லைன்னா என்ன திறக்கப்படாது. ஆமா, சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் எனக்கு சொன்ன நல் வார்த்தைகளுக்கு எல்லாம் என்ன செய்யும்? நிறைவேறும். எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். அந்த வாக்கு தத்தங்கள் எனக்கு நிறைவேறுவதற்கு நான் தகுதி உள்ள பிள்ளையாய் என்ன செய்கிறேன்? மாறுகிறேன். ஆமென். வாக்கு தத்தங்கள் மேல் உரிமை பாராட்டுகிறேன். வாக்கு தத்தங்கள் மேல் சொந்தம் கொண்டாடுகிறேன். ஆமென் சொல்லுவாமா? பக்கத்துக்கு கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை உரிமை கொண்டாடுங்கள், சொந்தம் கொண்டாடுங்கள். என்னுடைய வாக்கு தத்தம், என்னுடைய வார்த்தை என்று இடைவிடாமல் சொல்லுங்கள், நிறைவேறும். ஆமா. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். யாவரும் கண்களை மூடுவோம். சரி.